இவர் ஒரு சட்டத்தரணியா, ஆனால் இவருக்குள்ளேயுமே ஒரு முகம் இருக்குது. அந்த மறுமுகத்துக்குள்ளே இவ்வளவு திறமை இருக்குதான்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு இருக்க போது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் உங்களுக்கு ஒரு நபரை அறிமுகப்படுத்த போகிறேன். நான் அறிமுகப்படுத்தி தான் அவர் உங்களுக்கு தெரியணுமான்னு சொல்லி கேட்டால் இல்லை, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இவர் ஒரு சட்டத்தரணியா, ஆனால் இவருக்குள்ளேயுமே ஒரு முகம் இருக்குது. அந்த மறுமுகத்துக்குள்ளே இவ்வளவு திறமை இருக்குதான்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு இருக்க போது இந்த காணொளியை நீங்கள் முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணி பட்டன் பெல் ஐக்கனை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். இப்போ நாங்கள் அந்த சட்டத்தரணியை சந்திக்கலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பேர்? என்னுடைய பேர் சிவனரல் சுந்தரம் வினோபா. நீங்கள் எடுத்து என்ன தொடர்பு கொள்கிற நேரம் கூட ஒரு சட்டத்தரணி என்று சொல்லித்தான் நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்தி கொண்டீங்க. ஏன்னா இந்த காலத்தில் எங்களுக்கு இருக்கிற திறமையை தாண்டி ஒரு தொழில்ன்றது முன்னிலைப்படுத்தப்படுது. நீங்கள் இப்போ சட்டத்தரணி ஆகின வரைக்கும் இங்கோட கல்வி விடயங்களை சுருக்கமாக சொன்னீங்கன்னா சரி. 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை புதுக்குடியிருப்பு மகா வித்தியாலயத்தில் படித்தேன். சரி. அதுக்கப்புறம் O level A level உடுப்பிடி அமெரிக்கன் மிஷன் காலேஜில் படித்தேன். அதுக்கு பிறகு பெங்களூரில் போய் அங்கே என் காலேஜ் பட்டப்படிப்பு அங்கே முடித்தேன். அப்புறம் பெங்களூரில் லோ காலேஜில் முடிச்சுட்டு அப்புறம் இங்கே ஸ்ரீலங்கா லோ காலேஜில் வந்து படிச்சுட்டு இப்போ நான் சட்டத்தரணியாக பணியாற்றி வரைதல் மீதான ஆர்வம் சின்னலேருந்தே வந்ததா, இல்லைன்னா நீங்கள் பெங்களூருக்கு போயிருக்கிறீங்க அங்கே வந்ததா, இல்லைன்னா புதுக்குடியிருப்பில் படிக்கும்போது வந்ததா? அது எப்படி வந்தது? யார் மூலம்? உங்க வீட்டில் யாராவது ஊக்குவிச்சதா, அல்லது உங்களுக்கு ஒரு ஆர்வத்தில் செய்தனீங்களா? என்னுடைய அப்பா வந்து அவருடைய பேர் வந்து சோமசுந்தரம் சுந்தரம் ஆண்டி மண்டை தான் எல்லாருக்கும் தெரியும். வரும்போது சட்டத்தரணி தான் இருந்தவர். இப்போ தான் அவர் இயற்கை எழுதி விட்டார். அவர் அடிக்கடி சொல்லுவார், அவள் வீட்டிலேயும் சொல்லுவேன், எனக்கு விவரம் தெரிந்த காலத்தில் இருந்தே ட்ராயிங் செய்து வந்துறாங்க. இப்போ அது செய்த வரைக்கே அப்பா தான் என்னை கூட ஊக்குவிச்சது. இப்போ தான் சாமி படங்களே கறி கொண்டு வந்தேன். இப்படி வரைக்கே அடுத்த லெவலுக்கு போகணும், அடுத்த ஓவியங்களை பெறணுன்றதுக்கு இந்த ராணி காமிக்ஸ் என்று வாரது. ராணி காமிக்ஸை கொண்டு வந்து இப்போ நான் படிப்புலையும் கொஞ்சம் மேரம் காட்டில்லை. ஸோ எனக்கு படிப்புலேயே மேரம் காட்டணும், இந்த சித்திரத்திலே மேரம் கூடணும்ன்றதுக்காக தான் எனக்கு ராணி காமிக்ஸ்ன்றது 2 புத்தகங்களை கொண்டு வந்தது. பாம்பு பெண்ணுன்ற புத்தகத்தையும் அப்புறம் கல்லனுக்குள்ளன் என்ற 2 புத்தகத்தையும் கொண்டு வந்து தந்தவர். அதை படித்து அதுக்கு பிறகு நான் அதில் உள்ள ஓவியங்களை வரைந்து காட்டி அப்பாட்ட கொண்டு அடிக்கடி காட்டுவேன். காட்டிக்க தான் அப்பா சில சொல்லுவார், ஓகே அதில் சில பிள்ளைகளை சுட்டி காட்டி இதை இம்ப்ரூவ் பண்ணணும்ன்ற சொல்லி அதுக்கப்புறம் அப்பா தான் எனக்கு தொடர்ந்து ஊக்குவிச்சு கொண்டு வந்தேன். ஒரு கதைக்கு அந்த அப்பா அந்த ஊக்குவிப்பு இல்லாட்டி நீங்கள் இதில் முழு ஆர்வம் காட்டியிருப்பீங்களா? அது சரியாக சொல்ல தெரியவில்லை. ஆனால் எப்போவுமே அப்பா தான் பேக் போனாக இருந்தவர். எனக்கு ட்ராயிங்கை வந்து கிரிக்கொன்று கேட்க என்னை பற்றி அடிக்கடி சொல்லுவார். அம்மாட்ட அடிக்கடி இருக்கார், அவன் அப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான் அப்படி. ஸோ அதெல்லாம் அம்மாவுக்கு சொல்லிக்கலாம், நான் இதுக்கு பெண்க கேட்க. ஸோ அதுவும் ஒரு மறைமுகமான இருக்கிற ஒரு உந்துதலை கொண்டு வந்தது. சட்டத்தரணியாக பெங்களூரில் போய் படிக்கிற அந்த காலப்பகுதிக்கு முன்னமே இந்த வரைதலில் ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டீங்களா? முதலே கீரை பழக்கம் இருந்தது. புதுக்குடியிருப்பு மகாவித்தியாலயத்தில் படிக்க நிறைய காமிக் ஸ்டோரிஸ் எழுதியிருக்கிறேன். அப்போ கொண்டு காட்டிக்க பிரின்சிபல்னு சொல்லியிருக்கிறேன். அதை பார்த்துட்டு அதை வெளியிடுவோமோன்றது. பட் அது வெளிநாட்டில் நடக்கிற மாதிரி கதைகள் எழுதினபடியா நீ எங்களோட இடங்களில் உள்ள கதைகளை பேர்களை போட்டு கேரக்டர்ஸை போட்டு எழுதினா நான் இங்கே வெளியிட முடியலன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணியிருக்கிறேன். அது சூழ்நிலை காரணமாக அதை வெளியிட முடியவில்லை, செய்ய முடியவில்லை. அப்புறம் பெங்களூரில் போய் படிக்க தான் இந்த கொலிச்சியில் நடக்கிற காம்படிஷன் அதிலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அது நிறைய ப்ரைஸஸ் வந்துட்டேன். அதுக்கு பிறகு நான் வெறும் ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் ட்ராயிங் தியரி போட்டுட்டு வருவேன். அதே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து என்கரேஜ் பண்ணி கொண்டு வருவேன். அதுக்கு பிறகு இங்கே வந்த பிறகு நான் ரியலிஸ்டிக் ட்ராயிங்ஸ் மட்டும் தான் வரைஞ்சு கொண்டு வந்தேன். அதாவது கலர் பென்சில் ட்ராயிங், கிராஃபிக் பென்சில் ட்ராயிங்ஸ் மட்டும் தான் வரைஞ்சு கொண்டு வந்தேன். அதுக்கு பிறகு தான் திடீரென 2018 வந்து எனக்கு திருப்ப காமிக்ஸோட ஆர்வம் ஏற்பட்டுச்சு. தோட்டா தலைநகரம் மற்ற வியாபார வீலகம் 2 கதைகள் வரைஞ்சேன். பிறகு மீண்டும் 2020 வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த 2 ஸ்டோரிஸையும் எடுத்து இப்போ காமிக்ஸ் பேஜஸில் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் இப்போ என்கரேஜ் பண்ணியும் அப்புறம் எங்களுக்கு லைன் காமிக்ஸ், முத்து காமிக்ஸ், மாதி காமிக்ஸ் திருப்ப வாரதுன்ற காரணத்தான திருப்ப நான் காமிக்ஸில் முழு ஈடுபாடு கொண்டு கொண்டு வா. நீங்கள் சட்டத்தரணியாக வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி இந்த கலைத்துறை சார்ந்து உங்களால் முழுமையாக நேரம் செலவழிக்கக்கூடிய மாதிரி இருக்கா? முன்னம் அந்த சட்டத்தரணியாகி இப்போ நீங்கள் நீதிமன்றங்களுக்கு போய் வழக்காடுறதுக்கு முன்னம் இருந்ததோடு இதை ஒப்பிடும்போது எப்படி இருக்குது? கண்டிப்பாக முதல் மாதிரி இப்போ டைம் கிடைக்கிறது இல்லை. முதலெல்லாம் லாயர் ஆகிறதுக்கு முதல் வந்து நிறைய ட்ராயிங் செய்வேன். ரியலிஸ்டிக் ட்ராயிங்ஸ், கிராஃபிக் பென்சில் ட்ராயிங்ஸ் எல்லாம் செய்து வந்தேன். இப்போ டைம் கிடைக்கிறதால நிறைய வாய்ப்புகள் வந்தாலும் அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆனால் இதை விடக்கூடாதுன்றதுக்காகவும் சில முக்கியமான வாய்ப்புகளை தரவிடாமல் குறிப்பிட்டு வாங்க. உங்களோட ஓவியங்களை தனி நபர்களுக்கு அடையாளப்படுத்தியிருப்பீங்க. ஒரு கட்டத்தில் அது பொதுமக்கள் மயப்படுத்தப்படையக்கு தான் உங்களுக்கான அந்த வாழ்த்துக்களும் பெரிய ஒரு பாராட்டுதல்களும் வரும். அப்படி உங்களுடைய ஓவியத்தில் உங்களுடைய இந்த ஓவியம் வரைகிற சார்ந்த விடயத்தில் எந்த விடயம் வந்து மக்கள் மயப்படுத்தப்பட்டது முதலாவது?
ஃபேஸ்புக்கில் நான் அடிக்கடி ட்ராயிங் ஷேர் பண்ணிக்கு என்னுடைய ட்ராயிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி கொண்டு வந்தவன். பட் வெற்றியை தேடியில் ஒரு காமிக்ஸ் செய்தேன் நான் ஒஃபிஷியலாக முதலாக வெளியிட்டேன். சரி, அது வெளியிடும் போது தான் மக்கள் மத்தியில் அது என்னுடைய ட்ராயிங் செய்கிறது காமிக்ஸ் செய்கிறதுன்றது போய் சேர்ந்தது. அதுக்கு பிறகு தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சது நான் அப்படி காமிக்ஸ் செய்கிறேன், ட்ராயிங் செய்கிறேன். இது உங்களுடைய ஒரு பெரிய ஒரு கலை சார்ந்த விடயம். அது ஒரு பணியும் அது ஒரு அர்ப்பணிப்பு இல்லாமல் செய்ய முடியாது, அது ஒரு சேவையாது. அந்த இரண்டோடையும் ஒப்பிடும்போது நீங்கள் இதுக்கு அதிகமான நேரம் செலவழிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? கஷ்டமான கேள்வி. பட் எப்போவுமே ப்ரொஃபஷனாக நான் அதில் விருத்தம் செய்து வரேன். இது இப்போ முதல் மாதிரி கீறி கொண்டு வரேன் இல்லை, இப்போ டைம் கிடைக்க தான் கீறேன் நான். இப்போ முதலெல்லாம் ட்ராயிங்ஸ் வந்து லோயராக இருந்தாலும் ஒரு ட்ராயிங்ஸ் எடுத்தால் எனக்கு ஒரு 1 வீக்கில் முடிப்பேன். அதே ட்ராயிங்ஸ் இப்போ இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 2 months ஆகுது எடுக்கும். நீங்கள் ஒரு ஓவியம் வரைகிறதுக்கு சாதாரணமாக ஒரு கிழமை எடுப்பீங்களா? ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிடங்கள் 20 நிமிடங்கள் வரைவேன். நீங்கள் ஒன்று செய்தால் அது உடனே செய்து முடிக்கணும்னு யோசிக்கிறது? அதெல்லாம் முதல் இருந்த லோயராக இருந்த செய்து முடிக்கணும்னு இருந்தது. பட் தொடர்ந்து கீறுவதும் பொறுமையும் அவசியம். நேரமின்மையாலே அது தொடர்ந்து செய்ய முடியாமல் போயிட்டு. உங்களுக்கு முழுமையாக நேரம் இருந்தால் எவ்வளோ நேரத்தில் ஒரு ஓவியத்தை வரைஞ்சி முடிப்பீங்க? ஒரு ஓவியம் ரியலிஸ்டிக் ட்ராயிங் வரைகிறதாண்டா கிட்டத்தட்ட 7 மணித்தியாலம் 8 மணித்தியாலங்கள் எடுக்கும். காமிக்ஸ் ட்ராயிங்னா எனக்கு ஒரு ட்ராயிங் வரைகிறேன், இப்போ அட்டைப்படைகள் வரைகிறேன்டா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2 hours எடுக்கும். மக்கள் மத்தியில் இன்னுமே போய் சேரக்கூடிய துறைகள் இருக்குதுங்க, அதன் மூலமாக உங்களுடைய ஓவியம் சென்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது வந்ததா? குறும்படங்களுக்கு வரைந்திருக்கிறேன். சரி. திரைப்படம் ஒன்றுக்கும் வரைந்திருக்கிறேன். சரி. அவை அடுத்த வருடம் தான் வெளிவர இருக்கின்றன. அதை தாண்டி இனி வாய்ப்புகள் வந்தால் அதை செய்கிற நோக்கம் இருக்கா? கண்டிப்பாக செய்வேன். எந்த வாய்ப்பையும் தவறவிடக்கூடாது. அதுக்கு சூழ்நிலையும் நேரமும் ஒத்துழைத்தால் கண்டிப்பாக செய்வேன். ஓவியம் சார்ந்து என்ன நன்மைகள் இருக்குது உங்களுக்கு? எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற விஷயமாக இருக்குது. பிறகு பொழுதுபோக்காக செய்கிறேன். எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குமோ கேட்க புக்ஸ் வாசிப்பேன், அதை தாண்டி ட்ராயிங் செய்வேன். அது கிடைக்க ஒரு மன நிம்மதி கிடைக்கும். என்ன சிரமங்கள் இருக்குது இந்த ஓவியத்துறை சார்ந்து? பின்னடைவு சிரமங்கள்ன்ற இதில் கூறண்டா சில பேர் ட்ராயிங்ஸ் கேட்க இப்போ அட்டைப்படங்களுக்கு வரைக்கோ அல்லது குறும்படங்களுக்கு வரைக்கோ சொன்ன டைமுக்கு குறி கொடுக்க முடியாமல் இருக்கும். அது மட்டும்தான் ஒரு சிரமம். அதை தாண்டி எனக்கு இந்த ஓவியத்தில் வேறு சிரமம்ன்று நான் எதையும் கருதியில்லை. என்னென்ன வகைப்படுத்தல்களை நீங்கள் இது வரைக்கும் ஓவியங்கள் வரைஞ்சிருக்கிறீங்கன்றதை சுருக்கமாக கொஞ்சம் வேகமாக சொன்னால் நல்லா. நெகட்டிவ் ஆர்ட் செய்திருக்கிறேன். நெகட்டிவ் ஆர்ட்ன்றது வந்து இப்போ ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு நெகட்டிவ் கலர் இருக்குது. பிளாக்குக்கு ஒயிட்டுக்கு பிளாக், க்ரீனுக்கு ஆரஞ்ச், நம்ம முன்னக்கூடிய மாதிரி ஆரஞ்சுக்கு க்ரீன், அதை வச்சு ட்ராயிங் செய்திருக்கிறேன். நெகட்டிவ் ஆர்ட்ஸ்ன்னு எதை சொல்கிறீங்களா? நீங்கள் வரைகிற ஓவியம் வந்து இந்த ஃபிலிம் ரோலில் வர மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி அதே தான். அதை நீங்கள் ஏதாவது எஃபெக்ட் செய்யும் போது அதனுடைய உண்மையான அந்த படங்களவுன்னு சொல்லுவார்களே, அதேதான். ரெண்டாவது ஃபோட்டோ வர்சஸ் ட்ராயிங் செய்திருக்கிறேன். இப்போ அரைவாசி வந்து ஃபோட்டோவாக இருக்கும், அரைவாசி ட்ராயிங். ஆக்சுவலி வந்து ட்ராயிங் நான் நம்ம முழுமையாக செய்ததாக இருக்கும், ஃபோட்டோவும் இதாக இருக்கும். அதை பாதியாக கட் பண்ணி பெர்ஃபெக்ஷன் அக்யூரசியை காட்டுறதுக்காக செய்திருக்கிறேன். அதே மாதிரி அதே மாதிரி இருக்கணுன்றதுக்காக செய்திருக்கேன். போல்ட் பென் ட்ராயிங்ஸ் வரைஞ்சிருக்கிறேன். வேறு சார்கோல், பேஸ்டல் பென்சில் ட்ராயிங்ஸ் வரைஞ்சிருக்கிறேன். மற்றது சுவர் ஓவியம் ஒன்றும் வரைந்திருக்கிறேன். நிறைய வகைகளில் ஓவியங்கள் வரைஞ்சிருக்கிறீங்க. அட்டைப்படங்கள் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீங்க. இது வரைக்கும் எத்தனை அட்டைப்படங்கள், அதாவது புத்தகத்துக்கான அட்டைப்படம் தான், ஏதாவது ஒரு சிறுகதைன்னு சொன்னாலோ இல்லைன்னா வெவ்வேறு கதைகள் இருந்தால் உங்களோட தொடர்பு கொண்டால் நீங்கள் அந்த அட்டைப்படம் வரைஞ்சி கொடுக்குறீங்க. அது இது வரைக்கும் எத்தனை செய்திருப்பீங்க? இதுவரைக்கும் எத்தனை செய்தது சரியாக ஞாபகம் இல்லை. இதுவரை இன்னும் 5 வெளிவர இருக்கின்றன. 10-15 ஏற்பட்ட ஓவியங்கள் இன்னும் வெளிவந்துள்ளன. அதில் சில அட்டைப்படங்கள் வச்சிருக்கிறேன். இதில் வாம் காமிக்ஸில் வந்த சிஸ்கோ கிட் அட்டைப்படங்களுக்கு நான் இப்போ ரீசெண்டாக நான் தான் அட்டைப்படம் வரைஞ்சி கொண்டு வரேன். அதில் எதிர் ட்ராயிங் வந்து சரி, இது நீங்கள் ட்ராயிங். சரி, ரெண்டுமே நான் இங்கே சித்திரம் வரைந்து கதை எழுதிய ஓவியங்கள் தான். இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு எப்படின்னா அட்டைப்படம் மட்டுமே வரைஞ்சிருக்கண்டு, அதை தாண்டி அந்த நீங்கள் ஒரு புத்தகம் காட்டும் போது அதுக்குள்ளே ஒரு கதை, தொடர்கதை மாதிரி போகிற மாதிரியே நிறைய ஓவியங்கள் அதுக்குள்ளே வருது. அந்த மாதிரி ஒரு புத்தகத்துக்குள்ளே அந்த தொடர்கதையாக நீங்கள் அந்த ஓவியத்தை வரைஞ்சி முடிக்கிறேன்னா எவ்வளோ நேரம் எடுக்கும்? கிட்டத்தட்ட எனக்கு இந்த வெற்றியை தேடின்றதை நான் ஒஃபிஷியலாக முதல்ல செய்த காமிக்ஸ். இதுக்கு எனக்கு ஓவியம் வரைவதைக்கு கிட்டத்தட்ட 450 மணித்தியாலங்கள் இருக்கிறது. 450 மணித்தியாலங்கள், அதுவும் தொடர்ச்சியாக செய்யலாம். இதுக்கு வருஷம் நான் 2 வருஷம் எடுத்துக்கணும். 1.5 வருஷமும் 2 வருஷம் எடுத்துனேன். நீங்கள் அவ்வளவு காலம் செலவழித்து அதை வெளியிடும் போது அதுக்கான வரவேற்பு எப்படி இருக்குது? வரவேற்பு நன்றாகத்தான் இருந்தது. முதலாவது இந்த புத்தகம் நல்ல வரவேற்பு கிடைத்தது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தாளில் வரைவீங்க அப்படியா? இல்லை, இது வந்து A3 சைஸில் வரைஞ்சது. இவ்வளோ பேஜ் ஒரு பக்கம் இவ்வளவுமே ஒரு இதில் வரைஞ்சது. சரி, இப்படி எத்தனை பக்கம் இருக்குது?
26 இதில் மொத்தம் டோட்டலாக 30 பக்கத்தில் கதை வந்து அதெல்லாம் சேர்த்து 34 வந்தது. 32 பக்கத்தில். நீங்கள் இந்த ஓவியம் வரைதல் ஏதாவது வித்தியாசமாக முயற்சி செய்திருக்கிறீங்களா? இதுவரைக்கும் 2 கைகளையும் ஓவியம் வரைஞ்சிருக்கு. 2 கைகளையும் வரைஞ்சிருக்கேன். ஒரே நேரத்தில் 2 கைகளையும் வரைஞ்சிருக்கு. எத்தனை ஓவியங்கள் இது வரைக்கும் வரைஞ்சிருக்கு? இதுவரைக்கும் 4-5. அதில் 3-4 ஓவியங்கள் வெளியிட்டிருக்கேன். ஃபேஸ்புக்கில் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் 2 கையால் வரைகிறதுனா சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் அது பயிற்சி இல்லாமல் செய்ய முடியாது. நீங்கள் பயிற்சி எடுத்ததா இல்லை அது சின்னலேருந்தே உங்களுக்கு இருந்ததா? ஆக்சுவலி இந்தியாவில் கொலிச்சியில் காம்படிஷன் ஒன்று நடந்தது. அதில் வந்து அது ஸ்பெஷல் டேலண்ட் இருந்தால், யூனிக்காக டேலண்ட் இருந்தால் கடை சொல்லி வந்தது. சரி, அது வரைக்கும் எனக்கு தெரியும் 2 கையலைக்கு அதெல்லாம் வந்து எனக்கு ஐடியா வந்தது. ஓகே, போய் 2 கையலைக்குன்னா என்னன்னு தான் ஹோல் காலேஜில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னால் போய் ஸ்டேஜில் ஒரு ஒயிட் போர்டில் பிளாக் அண்ட் ப்ளூ பெண்ணால் 2 ஓவியங்கள் வரைந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் என்னால் 2 கையலைக்கு முடியும். அது எவ்வளோ நேரம் எடுத்தது உங்களுக்கு? அது ஒரு 5 நிமிடத்தில் வரைக்கும். 5 நிமிடம் ஒரு 4-5 நிமிடங்கள். சரி சரி. வேறு ஏதாவது வித்தியாசமா? தலைகளாக ஓவியம் வரைஞ்சிருக்கிறேன். தலைகளான்னு நீங்கள் வரைஞ்சிட்டு படத்தை திருப்பும் போது அதன் உருவம் கிடைத்திருக்கு. பென்சில் இரேசர் எதுவும் பாவிக்காமல் பெண்ணாலையும் மாக்கராலையும் பெற்றிருக்கிறேன். அழிக்காமல் ஒரு கிழமைக்கு அப்படி ஓவியம் வரைஞ்சிருக்கிறேன். இந்த கலை வந்து உங்களுக்கு விருப்பமானது, ஆனால் இப்போ நேரம் இல்லை. எதிர்காலத்தில் என்ன யோசிச்சிருக்கிறீங்க? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பெறுவேன். இது கண்டிப்பாக இதை நான் எப்போதும் நிறுத்த போவதும் இல்லை. என்னுடைய பேஷனாக தான் செய்து கொண்டு வாரேன். அதை எப்போதுமே நிறுத்த போகிறதில்லை. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பெறுவேன். இது சார்ந்து நீங்கள் ஏதாவது அடுத்த கட்ட முயற்சிகள் ஏதாவது இருக்கா? உங்களுடைய வருமானம் ஈர்க்கிறதுக்கான விஷயம் ஏதாவது இருக்கா? கொமிக்ஸில் வந்து நான் என்ன பொறுத்தளவில் இன்னுமே சாதிக்கவில்லை என்ற ஒரு எண்ணம் எனக்கு எப்பவுமே இருந்து கொண்டிருக்குது. மிக விரைவில் அதையும் நிவர்த்தி செய்யணும் என்று ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறேன். அதாவது யாழ்தேவி என்ற ஒரு கதை ஒன்று என்னுடைய தமிழ் ஆசிரியருடன் சேர்ந்து செய்ய இருக்கிறேன். சரி சரி. அதுக்கான முயற்சியும் தொடங்கியாச்சு. நேரம் ஒத்துழைக்காதால் குறிப்பிட்ட டைமுக்கு அதை செய்து முடிக்கணும்னு எங்களுக்கு முடிக்க முடியுமோன்னு தெரியல. எப்போ அதை முடிக்க முடியுமோ தெரியல, பட் அதை செய்த முடிப்போம். நிறைய ஓவியர்கள் இருக்கிறேன். லியானோடா டாவின்சி, நான் கொஞ்சம் படித்ததால் சொல்கிறேன், பிகாசோ, அந்த மாதிரியான ஓவியர்கள் இருக்கிறார்கள். இப்படி யாராவது ஒரு ஓவியர் வரைஞ்ச ஒரு ஓவியத்தை மாதிரி நீங்கள் வரையணும்னு ஏதாவது முயற்சி எடுத்துருக்கிறீங்களா? அது செய்து போட்டு யார்கிட்டையாவது காட்டும்போது அவர்கள் அது நல்லா இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருக்கிறார்களா? இப்போ செய்திருக்கிறேன். கொமிக்ஸ் ட்ராயிங்கில் அதை செய்திருக்கிறேன். டெக்ஸ்டில் என்ற கேரக்டருக்கு தான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் கேரக்டர். முதலாக டெக்ஸ்ட்டை வடிவமைச்சது வந்து ஓரோ கெலப்பினி என்ற ஒரு இட்டாலியன் ஆர்டிஸ்ட். இப்போது அங்கே டெக்ஸ்டில் ஓவியங்கள் வரையில் நம்பர் 1 இருக்கு. எனவே ட்ராயிங் செய்து வரைக்கும் டெக்ஸ்ட் கேரக்டர் அதை நம்பர் 1 இருக்கிறது கிளவுடியா வில்லான்றது. ஸோ கிளவுடியா வில்ல தான் இப்போ என்னுடைய ஒரு ரோல் மாடல் என்று சொல்லலாம். அவர் வந்து ஓரோ கலப்பிலிக்கு ஒரு ட்ரிபியூட் செய்கிற மாதிரி அவரை கௌரவப்படுத்தும் விதமாக அவர் ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்கிறார். 2 பேரையும் கௌரவப்படுத்தும் விதமாக நான் ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்கிறேன். அதை போய் எல்லாரும் காட்டிருக்கணும், அப்ரிஷியேட் பண்ணி. உங்களுடைய அப்பாவினுடைய ஊக்குவிப்பும் இதுக்கு ஒரு அடிப்படை காரணம், அதை மறக்கவே முடியாது. நிறைய பேர் உங்களை மாதிரி கலைத்துறை சார்ந்த இது ஓவியம் மட்டுமில்லை ஒவ்வொரு விடயங்களாக இருக்கலாம், அதில் ஆர்வமுடையவராக இருப்பார்கள். ஆனால் வீட்டில் அதுக்கான ஆதரவு தளம்ன்றது மிக குறைவாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஒரு சட்டத்தரணியாக இருக்கிறீங்க, இதையும் செய்து கொண்டு இருக்கிறீங்க, இது உங்களுக்கு ஒரு ஆத்மாத்மான நம்பிக்கையை கொடுத்துருக்கு. உங்கள் அப்பா இல்லை இது வேண்டாம், இதை நீ படிப்பை மட்டும் பாருண்டா, இப்படி நீங்கள் செய்திருக்க முடியாது. கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்டில் கட்டுப்படுத்தப்படுற ஆட்களுக்கும் கட்டுப்படுத்துகிற அம்மா அப்பாவுக்கும் ஒரு கலைஞனாக நீங்கள் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்க? டைம் பிள்ளைகள் படிக்க வேண்டும். அதையும் தாண்டி அவைக்குள்ள ஏதாவது ஸ்பெஷல் டேலண்டோ அல்லது பொழுதுபோக்கு விடயங்கள் இருந்தால் அதை நல்ல விதமாக கொண்டு போகிறதுக்கு ஊக்குவிச்சு நீங்கள் கண்டிப்பாக அதை அப்ரிஷியேட் பண்ணி சப்போர்ட் பண்ணணுன்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா நீங்கள் சொன்னது மாதிரி எங்கள் அப்பா அப்படி செய்யாட்டி நான் ட்ராயிங் செய்து வந்திருக்கணுன்றது எனக்கு தெரியாது. ஒருபோதும் தடையாக இருந்தது இல்லை. நான் மறைமுகமாகவோ நேரடியாகவோ எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்தவர். ஸோ அவர் சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்ததால தான் நான் இன்றைக்கு என்னால் இந்த அட்டைப்படங்களோ மற்ற ஓவியங்களோ எல்லாம் செய்யக்கூடியதாக இருக்குது. இப்போ நீங்கள் படிக்கிற காலத்தில் இங்கே 1ஆம் ஆண்டுலேருந்து 10ஆம் ஆண்டு வரைக்கும் படிச்சிருக்கிறீங்க புதுக்குடியிருப்பில். இப்போ நல்லா சின்னதில் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் அந்த விடயங்களை வெளிப்படுத்தியிருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது ஒரு கட்டத்துக்கு பிறகு. அப்படி உங்களுக்கு உங்களுடைய ஆசிரியர்களோ அல்லது முன்னம் உங்களோட பழகியவர்கள் பார்த்து இதெல்லாம் நீங்கள் செய்திருக்கிறியான்னு வியந்த மாதிரி இவன் என் ஃப்ரெண்ட்ஸ் நம்பியில் இதை பற்றி நான் தான் செய்யணும். அந்த ஃபர்ஸ்ட் அவைக்கும் நான் கூப்பிட்டு நேரடியாக ட்ராயிங்ஸ் காட்டினா அப்புறம் நம்பினவே இது நான் தான் செய்கிறதுன்ற மாதிரி. அப்புறம் என்னுடைய தமிழ் ஆசிரியர் முக்கியமான அவரை குறிப்பிட்ட ஆகணும். அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணிச்சு, நல்லா இருக்கணுவா இப்போ செய்யறதுக்கு தொடர்ந்து செய்து வாங்கணும்னு அப்ரிஷியேட் பண்ணிடுறேன். பட் அது இந்தியாவில்
ஒரு ப்ரொஃபஸர் உண்டு, ஆர்ட் ப்ரொஃபஸர் உண்டு, அவர் என்ன கால் பண்ணி விஷ் பண்ணியிருக்கிறார். அப்படி கணவர் என்ன விஷ் பண்ணி செய்திருக்கீங்க? அவர்களுக்கு எதிர்பாராத ஒரு விடயமா இருக்கு, நீங்கள் இதை செய்கிறேன். கண்டிப்பாக உங்களோட கலந்துரையாடினதில் எனக்கு மகிழ்ச்சி. நிறைய இந்த அட்டைப்படங்களை பார்த்து கூட இது நீங்களா செய்தீங்கன்னு ஆரம்பத்தில் நான் கதைக்கும் போது கூட கேட்டிருந்தேன். அப்படி நீங்கள் கையடக்க தொலைபேசியில் காட்டின புகைப்படங்கள்ல இருந்து இது வரைக்கும் நிறையவே நல்லா செய்திருக்கிறீங்க. எதிர்காலத்தில் இது இனி எதிர்காலம் இருக்கானு தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இதை வச்சு ஏதாவது மக்களுக்கான விழிப்புணர்வோ நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய கதைகளோ அதை வெளியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை சிறப்பாக செய்கிறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்.